வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1½ ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 மிளகாய், 1 ஏலக்காய், பட்டை, நட்சத்திரப்பூ இதெல்லாம் வெறும் வாணலில் போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஆர்க்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கண்ணாடி பதத்தில் வந்ததும் வேக வச்சுருக்க மட்டனை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட பொடி மட்டனில் நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.